வணக்கம். தினத்தகவல் செய்திகள். சாயல்குடியில் சாலையோரத்தில் கேட்பாரற்று கிடந்த ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான தங்கச் செயினை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த அரசு பள்ளி மாணவர்களை போலீசார் நேரில் சென்று பாராட்டினார்கள். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயிலும் மகாராஜன், வீரபாண்டி, சந்தோஷ் பாண்டி ஆகிய 3 மாணவர்கள் தங்களது நேர்மை மற்றும் சமூக பொறுப்புணர்வால் பொதுமக்கள் மத்தியில் பாராட்டை பெற்றுள்ளனர். சாயல்குடி சாலையோரத்தில் பணியார வியாபாரம் செய்யும் கூலி தொழிலாளியின் மகன் வீரபாண்டி, மலேசியாவில் முடிதிருத்தும் தொழில் செய்து வரும் கூலி தொழிலாளியின் மகன் சந்தோஷ், தந்தையை இழந்து தாயின் அரவணைப்பில் கல்வி பயிலும் மாணவர் மகாராஜன் ஆகியோர் பள்ளி முடிந்து வீட்டுக்கு செல்லும் வழியில் சாலையோரத்தில் கிடந்த ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான தங்கச் செயினை கண்டெடுத்துள்ளனர். அந்த நகை உண்மையில் தங்கம் தானா அல்லது பித்தளையா என்பதை உறுதி செய்ய அருகில் உள்ள ஐயனார் நகை கடைக்கு சென்று பரிசோதனை செய்துள்ளனர். அது உண்மையான தங்க நகைதான் என்பது உறுதிப்படுத்திய பின்பு அடுத்தவரின் பொருளுக்கு ஆசைப்படாமல் தனிப்பட்ட லாபம் எதையும் கருதாமல் 3 பேரும் ஒருமனதாக அந்த நகையை சாயல்குடி காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். இந்த மாணவர்களின் தூய்மையான எண்ணத்தையும் நேர்மையான செயலையும் கண்டு காவல்துறையினர் வியந்து பாராட்டியுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக அந்த மாணவர்களை கௌரவிக்கும் வகையில் சாயல்குடி காவல் நிலைய ஆய்வாளர் அன்னராஜ் மற்றும் காவல்துறையினர் பள்ளிக்கே நேரில் சென்று மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தினர். பள்ளியில் படித்து வரும் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் முன்னிலையில் 3 மாணவர்களுக்கும் சால்வை அணிவித்து ரொக்க பரிசு வழங்கி பாராட்டு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தனர். மாணவர்களின் நேர்மையான செயலை பார்த்து சக மாணவர்கள் கைதட்டி உற்சாகப்படுத்தினார்கள். இந்த நிகழ்வு மாணவர்கள் மத்தியில் நேர்மை, ஒழுக்கம் மற்றும் சமூக பொறுப்பு போன்ற மதிப்புகளை வளர்க்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக மாறியுள்ளது. நன்றி. உங்க பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய இந்த 3 முத்துக்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இந்த 3 முத்துக்களை பாத்துறீங்களா? 8ஆம் வகுப்புல படிக்கக்கூடிய முதல் முத்து மகாராஜன், கை தூக்கு தம்பி. பையன் நல்லா மகாராஜன். 2வது பையன் சந்தோஷ்குமார், சந்தோஷ் பாண்டி. 2வது பையன் சந்தோஷ் பாண்டி. 3வது பையன் உக்கர பாண்டி. இந்த 3 பையங்களும் நேத்து பள்ளிக்கூடம் முடிஞ்சு போகும்போது ஒரு 5 பவுன் தங்க செயின் இருந்திருக்கு, கீழே கிடந்திருக்கு. யாரோ போட்டு போயிருக்காங்க. போட்டு போன அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா 3 பீஸா கட் பண்ணி நம்ம 3 பேரும் ஈக்குவலா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இது என்ன செயின், தங்கமா பித்தளையா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக நமது அருமை நண்பர் ஐயனார் ஜுவல்லர்ஸ் பழனிசாமி அவரை போய் பாக்குறாங்க. பார்த்து அது தங்கமா என்னன்னு கேக்குறாங்க. அவர் பார்த்து தங்கம்னு சொல்றாரு. உடனடியா நம்ம காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து எங்க காவல்துறையில இருக்கக்கூடிய உளவு பிரிவினுடைய காவல் அதிகாரி மூலமா காவல்துறைக்கு அந்த நகையை காவல்துறையில ஒப்படைச்சு இனி அந்த நகையை உரியவட்ட ஒப்படைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த இன்னைக்கு ஒரு நகை எவ்வளவு? 1 லட்சம் ரூபாய். இந்த 3 பேரும் சேர்ந்து 5 லட்சம் ரூபாய் உள்ள மதிப்புள்ள நகைகளை மீட்டு இந்த பையனோட அப்பா அவர் கூட இல்ல. அப்ப எவ்வளவு கஷ்டப்படுவான்னு பாருங்க. அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அது ஏதோ மருந்து ஊத்துற வேலை, சாதாரண வேலை பார்க்கக்கூடியவங்க. அந்த பையனோட அப்பா மலேசியால இருக்காங்க. அந்த பையனோட அப்பா பணியாரம் போட்டுருக்காரு. பணியாரம் போட்ட ஒரு நாளைக்கு எவ்வளவு கிடைக்கும்? 100 ரூபா 150 ரூபா கிடைக்கும். அவ்வளவுதான் கிடைக்கும். அதிகபட்சம் 500 ரூபா கிடைக்கும். ரொம்ப சாதாரண மக்கள் பணத்துக்கு, பிறரோட சொத்துக்கு ஆசைப்படாம இந்த பையங்க உரியவட்ட ஒப்படைக்கிறதுக்காக இன்னைக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த பையங்களுக்கு வருங்காலத்துல மிகப்பெரிய உயர்ந்த பதவிக்கு வருவாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல முத்துக்களை உருவாக்குறவங்க பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், அதே மாதிரி பிற ஆசிரியர் பெருமக்களுக்கு காவல்துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சாயல்குடி பகுதியினுடைய
அரசு மேல்நிலைப்பள்ளியினுடைய மாணவர்கள் மகாராஜன், சந்தோஷ் பாண்டி, உக்கிரபாண்டி இவங்க 3 பேருமே 8ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள். நேற்று மாலை ஒரு 5:30 மணிக்கு பள்ளி முடித்து வீட்டுக்கு செல்லக்கூடிய வழியிலே ஒரு செயின் கிடைத்துள்ளது. அந்த செயினை எடுத்துக்கொண்டு அது தங்கமா என்று அவர்கள் சோதிப்பதற்காக ஐயனா ஜுவல்லர்ஸ் என்ற நகை கடைக்கு சென்று பார்த்துள்ளார்கள். அது தங்கம் என்று தெரிந்தவுடன் அந்த நகை கடையினுடைய உரிமையாளர் மரியாதைக்குரிய பழனிசாமி அவர்கள் காவல்துறைக்கும் தகவல் தெரிவித்து அந்த பையன்களை உடனடியாக பாராட்ட வேண்டும் என்று தெரிவித்ததன் பேர்ல இன்னைக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு தலைமை ஆசிரியர் திரு ராஜ்குமார் முன்பாக அந்த 3 மாணவர்களையும் அவருடைய நேர்மையை பாராட்டி, ஒரு சாதாரண எளிய குடும்பத்திலிருந்து வந்த மாணவர்களோட நேர்மையை பாராட்ட வேண்டும் என்பதற்காக காவல்துறை சார்பாக அந்த 3 மாணவர்களுக்கும் பொன்னாடை பொருத்தி ஒரு ரொக்க பரிசையும் வழங்கி, அதே மாதிரி அந்த நகைகளுடைய உரிமையாளரும் ஒரு ரொக்க பரிசை வழங்கி, அந்த ரொக்க பரிசானது மற்ற மாணவர்களுக்கு ஒரு தூண்டுதலாக உந்துகோலாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பள்ளிக்கூடத்திலே இன்னைக்கு காவல்துறை சார்பாக ஒரு சிறிய பாராட்டு விழா நடத்தினோம். அந்த மாணவர்களுக்கு காவல்துறை சார்பாக மிகுந்த பாராட்டுக்கள். தொடர்ந்து மற்ற மாணவர்களுக்கும் இதே மாதிரி ஒரு நல்ல காரியங்கள் நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிறத நாங்க மற்ற மாணவர்களுக்கும் தெரிவிக்கிறோம். பெற்றோர் ஆமா, 3 பேரோட பெற்றோர்கள் அந்த மகாராஜனோட அப்பா அவர் கூட குடும்பத்திலே இல்ல. இன்னொருத்தர் அவங்க அப்பா நம்ம சந்தோஷ் பாண்டியோட அப்பா மலேசியால ஒரு கூலி தொழில் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த உக்கிரபாண்டியோட அப்பா சாதாரண பணியாரம் போடக்கூடிய திருவோர பாதசாரி கடைகள் வைத்து தான் நடத்திட்டு இருக்காரு. இந்த ஒரு எளிய குடும்ப பின்னணியில இருந்து வந்தா கூட அந்த ஒரு நேர்மையா இருக்கணும்னு சொல்லி அவங்க நேர்மையை பாராட்டி இந்த விருதை கொடுத்துருக்கோம். நன்றி.